நான் இன்றைக்கி ஆட்டு தலையை வச்சு நான் குழம்பு செஞ்சுருக்கேன். இது ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை குயிக்காகவும் இன்னும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் ஜாசி தமிழ். வாங்க இந்த செம்ம டேஸ்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 ஆட்டு தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான மசாலா தான் இப்போ பார்க்க போகிறோம். பெரிய சைஸில் உள்ள பல்லாரி 2 இந்தளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் உள்ள 4 தக்காளி, 20 சின்ன வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இது 2 ஆட்டுக்கு தலைக்கான மசாலா சேர்க்குறேன். நீங்கள் ஒரு தலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை பாதி மசாலா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பெரிய லெமன் சைஸில் உள்ள புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது புளி ஊறட்டும். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா தலைக்கறியிலேருந்து ஏற்கனவே நம்மளுக்கு எண்ணெய் நிறையா வந்துடும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர போகும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்குறனால நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு தான் நம்ம அடுத்தடுத்த மசாலாவை இதோட ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கின பிறகு இப்போ அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரையும் இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோடைய பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இல்லை அதோட நம்ம குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா இது சாஃப்டாக வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி இந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக மசிஞ்சு வந்துடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தலைக்கறியை இதோட சேர்த்துக்கலாம். நான் 2 தலைக்கறியை சேர்க்குறனால இந்தளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தலைக்கறியில் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை பாதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தலைக்கறியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க 20 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா இந்த தலைக்கறியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 விசில் வர வரை நம்ம வச்சு எடுத்துக்கலாம். தலைக்கறினால் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகாது. ஒரு 6 விசில் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 6 விசில் வந்த பிறகு ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தலைக்கறி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 2 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 6 விசில்லே சூப்பராக தலைக்கறி வந்துருந்துச்சு. அடுப்பு ஆன் பண்ணி குழம்பு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வர போகும்போது கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இது அரை மூடி தேங்காயிலேருந்து எடுத்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணும், எவ்வளோ காரம் நம்ம போட்ட காரம் நம்மளுக்கு போதுமான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். எனக்கு காரமும் உப்பும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்களும் அந்த அளவுக்கு பார்த்து இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வர போகும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்.
இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். குக்கரை விசில் போட்டு மூடக்கூடாது, சும்மா அந்த மூடியை வச்சு லைட்டாக அப்படி மூடி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். நம்ம ஊற்றுனது கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும். இது மீதி நம்ம தலைக்கறியிலேருந்து வந்த எண்ணெய். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகும்போதே தலைக்கறிக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நிறைய எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இறக்குனா நம்ம சூப்பர் டேஸ்டான தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.